100 வேலை எல்லாமே மக்களுக்கு வேண்டி அறிவிப்பட்டு அதை அறிவிப்பட்டுருக்காங்க. இதுக்காக நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆன்மீக துறைவாளர் தீபன்முத்தி அவர்களை பேச அழைக்கிறேன். திருநாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அனைத்து இந்துக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இன்றைய தினம் இந்துக்கள் சங்கமம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இந்துக்கள் அனைவரும் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்துக்கள் என்றாலே ஒரு புனிதமானவர்கள், நேர்மையானவர்கள், அடக்கமானவர்கள், தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்து மதம் என்பது கல் தோன்றா மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய ஒரு மதம் இந்து மதம். இந்து மதத்திற்கு என்று ஒரு புனிதம் உள்ளது. இந்து மதத்தில் மட்டும்தான் நாம் முன்னோர்களை வழிபடுகின்றோம். அதைத்தான் குலதெய்வம் என்று சொல்வோம். குலதெய்வத்தை வழிபட்டவர்களுக்கு ஒருபோதும் கஷ்டங்கள் வராது, குடும்பம் நல்ல முறையில் இருக்கும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடை வைத்துள்ளார்கள். நாம் இந்துக்கள் முதலில் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும். நம்முடைய இந்த பகுதியிலே குலதெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் அதிக பெருமையான மக்கள் வழிபடக்கூடிய ஐயனாரை குலதெய்வமாக கொண்டுள்ளீர்கள். அனுதினமும் காலையில் எழுந்தவுடன் நாம் நம்முடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து இரு கைகளையும் கையை விரித்து கொண்டு நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் இனிமையான நாளாக அமைய வேண்டும். இன்றைய தினம் எங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும், எங்களுடைய சுகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் அனுதினமும் வழிபட வேண்டும். அதே போன்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், புராணங்கள் இருக்கின்றது. இந்துக்களுக்கு மட்டும்தான் புராணங்கள் இருக்கின்றது, இதிகாசங்கள் இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது. மற்ற மதத்தெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அவர்கள் வரலாறு இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கிறிஸ்துவ பிறப்புக்கு பின்பு, கிறிஸ்தவர்களுக்கு முன்பு என்று ஒரு இயேசு அவர்கள் இந்த பூமியிலே வந்த பின்புதான் அவர்களுக்கெல்லாம் மதம் உண்டு. அதே போன்று இஸ்லாமியர்களுக்கும் முகமது நபிகள் என்ற ஒருவர் வந்த பின்புதான் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை நெறிமுறை உண்டு. இதையெல்லாம் தாண்டி எந்த காலத்துல இந்து மதம் உருவானது என்று பல ஆராய்ச்சிகள் செய்து பார்த்திருக்காங்க. ஆராய்ச்சியில் கூட இன்னும் முடிவுகள் சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு புனிதமான மதத்துல நம்ம இந்துக்கள் பயணிக்கிறோம். இன்றைய காலங்களில் நவீன உலகங்கள் வர வர நம்முடைய தெய்வ வழிபாடுகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. என்னோட மூத்தவர்கள் இதுவரை அந்த நம்முடைய இந்துக்களுடைய வரலாறுகள், இந்துக்களுடைய புனிதங்கள்லாம் திரைப்படமாக காண்பிப்பார்கள்.